தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கான பதிவு. என்ன பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக மேற்கொள்ளும் திமுக எடுத்து முன்வைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் இருக்கு இல்லையா, அது எத்தகைய தன்மை கொண்டது, அதில் விழிப்புணர்வு கட்டாயம் வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களும் இல்லாட்டி திமுக உடன்பிறப்புகளும் என்ன மாதிரியான விஷயங்களை பரப்புகிறாங்கன்னா, அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் வெடிக்கும், தமிழக இளைஞர்கள் அதற்காக உயிரையும் கொடுப்பார்கள், அரசியல் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி உயிரையும் கொடுப்பார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, யாராவது சாக மாட்டாங்கன்னு அர்த்தம். அதை வச்சு நாங்கள் அரசியல் பிழைப்பு தேட மாட்டோம்னு அர்த்தம். அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல், எதிர்ப்பும் காட்டாமல் ஆதரவும் காட்டாமல் நடுநிலையாக இருந்து விஷயத்தை சரியாக புரிஞ்சு அதுக்கப்புறம் அணுக பழகுங்க. அதுதான் நான் கேட்குறது. அதாவது திமுக மேற்கொள்ளும் இந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, ஹிந்தி எதிர்ப்பு, இதை நீங்கள் ஆதரிக்கவும் செய்யாதீங்க, எதிர்க்கவும் செய்யாதீங்க. இந்த பதிவோட ஒட்டுமொத்த பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தேடி தெரிஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் இந்த ஹிந்தி எதிர்ப்புன்ற அரசியல் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம ஆதரவு தெரிவிக்கணுமா எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க. சரி, விஷயத்தில் நம்ம என்னென்ன பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, திமுக மேற்கொள்ளும் ஹிந்தி எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது எத்தகைய தன்மை கொண்டது. இரண்டாவது, ரஜினிகாந்த் போன்ற சமூகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு சார்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்கு, மக்கள் மத்தியில் எந்த விதமான ஆதரவு இருக்கு, என்ன மக்கள் நினைக்கிறாங்க. இந்த மூன்று விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு அரசியல் தன்மை எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் முக்கியமாக பிரபலமாக இருக்கக்கூடிய அதிக அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் என்ன விதமாக சிந்திக்கிறாங்க, அதுக்கடுத்து மக்கள் என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க. இந்த மூணு விதமாக பார்த்தா மட்டும்தான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு முடிவு கொண்டு வர முடியும். சரியா? அதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே திமுகவுடைய இந்த ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் இல்லையா, அதற்கு உள்ளே போகலாம். அது எப்படி நீங்கள் அணுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திமுக இருக்கு இல்லையா, திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் ஃபஸ்ட்டு விவரங்கள் புரிஞ்சுக்கோங்க. சிபிஎஸ்சி பள்ளிகள் 2010 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2006 2011 வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் தான் இங்கே முதலமைச்சர். அவர் இருந்த அந்த 2006 2011 காலகட்டத்துக்குள்ளாக சுமார் 500 600க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்சி பள்ளிகள் உள்ளே வந்துருந்துச்சு. அந்த பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகள் திமுக நேரடியாக இல்லாட்டி திமுகவுடைய ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமாக தான் இருந்துச்சு. அதாவது 2010 வெறும் 250 பள்ளிக்கூடம் கூட கிடையாது இது தமிழ்நாட்டில். ஆனால் அந்த 2011க்கு அப்புறம் அது 3 மடங்கு 2 மடங்கு கூடுச்சு. வெறும் 250 பள்ளிக்கூடம் இருந்த இடத்துல 750 பள்ளிக்கூடம் வரைக்கும் இங்கே கூடிச்சு. இன்னைய நிலைமைக்கு இது 1028 பள்ளிக்கூடம் வரைக்கும் இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயுமே ஹிந்தி கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக நடத்தக்கூடிய திமுகவுடைய முக்கியமான பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பள்ளிக்கூடம் பற்றியான விவரங்களை, அடிப்படை விவரங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஏன் தெரிஞ்சுக்கணுன்றது அதுக்கப்புறம் வரேன். என்னென்ன சொல்கிறீங்க. முதல்ல திமுக தலைவராக இருக்கார்லே ஸ்டாலின், அவரை குடும்பத்தையே பிடிங்க. அவருடைய மகள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதோடைய நேம் வந்து சன்சைன் சிபிஎஸ்சி. இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது 2010 கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். நல்லா இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏஎஃப் நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது அனுமதி வாங்கின நம்பர், அந்த நம்பர் வந்து 19300291 19300291. இதெல்லாம் யார்த்த வச்சுக்கோங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்படுது. அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல்லையே ஹிந்தி சொல்லித்தரப்படுது. ரெண்டாவது, அடுத்து நம்ம வரோம், திமுகவுடைய எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, மிஸ்டர் ஆர் காந்தி, இவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தின் பெயர் வந்து த ஜிகே வேர்ல்ட் ஸ்கூல். இதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல். இந்த பள்ளிக்கூடமும் 2010 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் தான். அதாவது கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் தான். இந்த பள்ளிக்கூடத்துலையும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. இந்த பள்ளிக்கூடத்துடைய நம்பர் இருக்கு இல்லையா, இந்த அனுமதி வாங்கின நம்பர் அது 19300317. சரிங்களா? அதுக்கு அடுத்து அன்பழகன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அன்பழகனுடைய பேரன் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் வெற்றி அழகன். இந்த வெற்றி அழகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, 2006 2011 ஆட்சி காலத்தில் பச்சையப்பா காலேஜில் ஒரு எலெக்ஷன் நடந்தப்போ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இவரை வச்சு தான். நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சரிங்களா? அதாவது கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துக்கு வந்துருச்சுன்னா, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையுமே அரசியல் உச்சகட்டத்துக்கு வந்துடும். அது நீங்கள் எடுத்துக்காட்டுனா அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் தான் அந்த டான் ஸ்கூல் சிபிஎஸ்சி. இந்த ஸ்கூல் வந்து நம்பர் இருக்குல்ல, இந்த ஸ்கூலோட நம்பர்
19302559. இதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதுவும் 2008 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அதாவது கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அடுத்து ஈவா வேலு அவர்களுடைய மனைவி, அவங்களுடைய பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல். இதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல். இந்த ஸ்கூலுடைய நம்பரு 19300303. சரிங்களா? இதோட நம்பர். இது 2009 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முக்கியமான புள்ளிகள் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. கேட்டா இது மாதிரி தமிழகத்தில் 2006 2011க்குள்ளாக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் நேரடியாக திமுகவுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி திமுகவுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 500க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள். அது வரைக்கும் தமிழகத்தில் பேர் 200 பள்ளிக்கூடம் கூட கிடையாது சிபிஎஸ்சி. ஆனால் 2006 2011க்குள்ளாக இதோடைய எண்ணிக்கை 2-3 மடங்கு கூடுச்சு. நீங்கள் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்குங்க, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 20-25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாகணும். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நிலைமை உருவாச்சு இல்லையா? இந்த எல்லா பள்ளிக்கூடத்திலுமே ஹிந்தி கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ அடிப்படையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இவங்க நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளிலுமே ஹிந்தி சொல்லி தராங்க. இவங்க வீட்டு பிள்ளைகளும் ஹிந்தி படிக்கிறாங்க. இவங்க வீட்டு பிள்ளைகளும் ஹிந்தியை நல்லா படித்து முன்னேறும் நினைக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய பணக்கார வீட்டு குழந்தைகள் எல்லாமே ஹிந்தி படிக்குது. அப்போ காசு இருக்கிறவன் படிக்கிறான், அரசியல்வாதி வீட்டு குழந்தையும் படிக்குது. இது உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பள்ளிக்கூடங்கள் வியாபாரம் இருக்கு இல்லையா, இந்த கல்வி வியாபாரம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் பணங்கள் கொட்டுது, எல்லா பேரண்ட்ஸுமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு விரும்பப்படுறான்னு அதிகப்படியான பள்ளிக்கூடங்களை தமிழ்நாடு முழுவதும் ஓப்பன் பண்ணது வேற யாருமே கிடையாது, திமுக ஆதரவாளர்கள் தான். அவங்க தான் அதிகப்படியாக ஓப்பன் பண்ணாங்க. இங்கே விசேஷம் என்னன்னா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்களுடைய மகன் இருக்கார்ல கதிரானந்த் அவர்கள், அவர் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓப்பன் பண்ணார். அதனுடைய நம்பர் இருக்குல்லையா, அது வந்து 19300837 இந்த நம்பர் தான். சரிங்களா? இதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல், இதுலேயும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்க வேண்டிய மாணவர்களும் இளைஞர்களும் திமுகவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒன்று நீ படிக்காத, என்னையும் படிக்காதுன்னு சொல்லலாம். அது என்ன, நீ படிச்சுட்டு உன்னுடைய ஸ்கூலில் பல லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்து படிக்கிறவனும் படிச்சுட்டு எங்களை மட்டும் படிக்காதுன்னு சொல்கிற என்ன அர்த்தம் இருக்குது? எங்களை மட்டும் படிக்குதுன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நீ கேட்கணும். ஏன்னா நீங்கள் யாருமே படிக்க விடாமல் பண்ணிட்டீங்கன்னா எங்களை படிக்காதுன்னு சொல்கிற நியாயம் இருக்குது. நீங்கள் எல்லாம் காசை கட்டி படித்தா அது சரி, இலவசமாக கொடுத்தா தப்பா? இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கும் ஹிந்தி இனிப்புக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது என்னன்னா, நீங்கள் காசை கட்டி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் ஹிந்தி படிச்சுக்கிட்டீங்கன்னா அது பேர் ஹிந்தி இனிப்பு. அதுவே உங்களுடைய சாதாரண லாடனந்தல், கமுதி, விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அரசு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறேன்னு, அதுவும் விருப்பத்தின் பேரில் சொல்லித்தரேன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி திணிப்புக்கும் ஹிந்தி இனிப்புக்குமான மிக சின்ன இடைவேளை இவ்வளவுதான். அதாவது இது முழுக்க முழுக்க கீழ்த்தரமான அரசியல், வேற எதுவும் கிடையாது. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிடையாது. இது அரசியலை தாண்டிய வியாபாரம். அதாவது இந்த வியாபாரத்தின் மூலமா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் மூலமா ஆண்டுக்கு சில 100 கோடி வருமானம் பார்க்கக்கூடிய திமுகவுக்கு அதனுடைய வருமான இழப்பு ஏற்படும். 2006 2011க்குள்ளாக 500க்கும் மேற்பட்ட ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. யாரு? திமுக ஆதரவாளரும் திமுகவும். அந்த பள்ளிக்கூடம் ஃபுல்லா எப்ப நஷ்டமாகும்னா அரசு அந்த அளவுக்கான தகுதியான பாடத்திட்டங்களை உள்ள கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் ஹிந்தியை விருப்ப பாடமாக வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட வியாபாரமா படுத்துக்கிறோம். அதாவது நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நான் எப்படின்னா, சிவாஜின்னு ஒரு படம் வந்திருக்கும், படம் வந்துச்சு இல்லையா, அதாவது ரஜினிகாந்த் அவருடைய சிவாஜின்னு ஒரு படம். அதுல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்க இலவசமா ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க நினைப்பார். அந்த மருத்துவக் கல்லூரி தடுத்து நிறுத்துவாரு வில்லன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நானே மருத்துவக் கல்லூரி நடத்துறேன், ஒரு சீட்டை 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன், ஏன் முன்னாடியே நீ கடையை ஓபன் பண்ணினா என் கடை நஷ்டமாயிடும், நீ வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துவார். ஏன்? இவர் வியாபாரம், இவர் கடை நஷ்டமாயிடும். மருத்துவ தொழில்களே அது மூலம் பல கோடி ரூபாய் அவர் வருமானம் பார்ப்பாரு, அது தடைப்பட்டிருந்து. அதே தான், வேற எதுவுமே கிடையாது. இப்படி திமுக ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் மூலமா
ஒவ்வொரு நபருக்கும் சுமார் 5 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது. இதன் மூலம் நேரடியாக மறைமுகமாகவும் திமுகவுக்கு பல கோடிகள் வருமானம் வருது. அந்த கோடிகள் வருமானம் ஃபுல்லாக எங்க அடைச்சு போயிருமோ, இந்த இலவசமா அந்த ஹிந்திய விருப்பத்தின் பேர்ல மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா தன்னுடைய வருமானம் அடைஞ்சு போயிருன்றதான் திமுகவுடைய வருத்தம். திமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாருடைய வருத்தமும் அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மக்களோட நலன் அது இது எதுவுமே கிடையாது. அப்படின்னா இவங்களும் படிக்க மாட்டாங்களே, அதாவது மக்கள் யாரும் படிக்க கூடாதுன்னு சொன்னா இவங்களும் படிக்க கூடாது. ஆக இந்த விவகாரத்தை மாணவர்கள் எப்படி அழுகுனா, இது ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய நாடகம். அந்த நாடகத்துக்கு இவங்க புதுசா பேர் வச்சுக்கிறாங்க. அதுல ஒண்ணு ஹிந்தி எதிர்ப்பு. இது அரசியலை தாண்டி வியாபாரம் சார்ந்த விஷயம். மக்கள் மாணவர்கள் முக்கியமா இதுல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு. இதுக்கு அடுத்து நம்ம போக வேண்டியதுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் போன்ற பிரபலங்கள். ஏன் ரஜினி அவர்களை படிக்கிறோம்னா, சமூகத்தில் அதிகப்படியான அதிர்வை உருவாக்கக்கூடிய, அதிகப்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய, அதிக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ரஜினி போன்றவர்கள் இந்த விஷயத்தில் என்ன விதமான கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா சமூகத்தில் இவங்களுடைய கருத்தை எடுத்து பேசுறது மிக முக்கியமானது. ஏன்னா எல்லா செய்தி ஊடகங்களும் எல்லாருமே இந்த விஷயத்தை எளிமையாக காது கொடுத்து கேட்பாங்க. சாமானியம் கூட எளிமையாக காது கொடுத்து கேட்கக்கூடிய நபர் இவர். சரிங்களா? அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத மாணவர்கள் மக்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, முக்கியமான 2 விஷயம் சொல்றாரு ரஜினி அவர்கள். ஒன்று, ஒரு நாட்டில் பொதுவான ஒரு மொழின்னு இருக்கிறது இல்லையா, அது அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்லது. முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தின்றது மட்டும் கிடையாது, எந்த லாங்குவேஜை கொண்டு வந்து எங்கே திணிச்சா தவறு. நீ ஹிந்தியை திணிக்க முற்பட்டீங்கன்னா தென் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மிக தெளிவான ஆன்சர். அது ஏன் அப்படி சொல்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சீனாவா நீங்க நினைக்கிற மாதிரி சைனா ஒரு மொழின்னு பாக்குறீங்க இல்லையா, அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறது இவ்வளவு இங்கே தான். இங்கிட்டு திபெத்தியன், இங்கிட்டு பெங்கோலியன், இப்படி இங்கேயே 20க்கும் மேற்பட்ட மொழிகள் உண்டு. ஆனா ஒட்டுமொத்த சீனாவுமே சைனீஸ் மொழி படிக்கிறாங்க. திபெத்தியனுக்கு சைனீஸ் மொழி தாய்மொழி கிடையாது, இவங்களுக்கு தாய்மொழி கிடையாது. இவங்க எல்லா பேருமே படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க நினைக்கிறீங்க? இந்த சைனீஸ் மொழி வளமானது, இலக்கியமானது, அதுக்காக கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் பேசுறாங்க. அந்த பெரும்பான்மையான மக்கள் பேசுறதுனால மற்றவங்களும் அந்த மொழியை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அது நல்லது. சீனாவுடைய அபரிவிதமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எதுனா, எல்லா பேருமே ஒரு காமன் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அதைத்தான் ரஜினி அவர்கள் சொல்றாங்க. அதாவது எல்லா பேரும் இலக்கணம் பேச சொல்லலை, ஹிந்தின்னு ஒரு மொழி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க வாங்க, இங்க இதோட விலை என்ன, நான் அங்கே போகணும், இப்படி சராசரியா பேசுவோம் இல்லையா, அந்த பேசுறதுக்கு உதவும். இங்க இருந்து உங்க பிள்ளைங்க தமிழ்நாட்டை தாண்டுச்சுன்னா ஹிந்தின்ற மொழி பேச்சுக்கு உதவும். அதுல இலக்கிய பெருமைப்படணும், இல்லாட்டி அந்த ஹிந்தி தான் பெரிய லாங்குவேஜ் அப்படி சொல்ல வரல. ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கிறது நல்லதுன்னு அவர் சொல்றாரு. நான் இந்த விஷயத்தை திரும்ப இன்னொரு புரிஞ்சுக்கோங்க. ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்குது கடா, இந்த ரஷ்யாவில் பேசக்கூடிய ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது காமனை எல்லாரும் படிச்சாமே அது எல்லா மக்களும் பேசுற லாங்குவேஜ் கிடையாது. ஆக இந்த குணம் இருக்கு இல்லையா, அதாவது நிறைய மொழிகள் பேசக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, பொதுவானது. இந்த தன்மை உலகத்தில் இருக்க பெரும்பாலான நாடுகளுக்கு உண்டு. நீ முதல் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல பேர் நினைக்கிறேன் சைனால ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் பிரச்சாரமே பண்றாங்க மாதிரி. அப்படி கிடையாது. சைனீஸ் கவர்மெண்ட், அதாவது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சட்டத்தை கட்டாயப்படுத்தினா. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க கூட விருப்ப மொழியா வைக்கணும்னு சொல்றாங்க, இங்க கட்டாயம் படிச்சாகணும் சைனா ஃபுல்லா. ஏன்னா எல்லாரும் காமனா ஒரு மொழி வச்சுக்கிறது நல்லதுன்றனால. அந்த விதமா இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் பேசுறது ஹிந்தி. அதாவது இவ்வளவு பகுதியில் இருந்தாலுமே பஞ்சாபி பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அங்கேயும் ஹிந்தி தெரியும். குஜராத்தி, மராத்தி, ஒடிசா எல்லா பகுதியிலும் உங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஆந்திரா இருக்கு பாருங்க, அங்கேயே ஹிந்தி படிப்பாங்க, ஹிந்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆக தமிழ்நாட்டை விட்டு நம்ம தாண்டோம்னா, ஒரு நாடுன்னு சொல்லாலுமே தமிழ்நாட்டை விட்டு தாண்டோம்னா நமக்கு மொழி பிரச்சனை இல்லாமல் நான் நகலும் நினைச்சோம்னா ஹிந்தி அத்தியாவசியமா தேவை. இவ்வளவுதான். அந்த ஹிந்தியை படிச்சு நீங்க அதில் புலமை பெறலாம் நான் சொல்ல வரல, அதை மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோ. அதாவது அங்கே போறது வர்றதுன்னா என்ன, சாரணமாக பேசுவாங்க இல்லையா போயிட்டு வர்றதுக்கு, அந்த சரளமாக பேசக்கூடிய சாதாரண அடிப்படை வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை விஷயங்கள், அது தெரிஞ்சுக்கிறது இங்க இருக்க மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லது. இவ்வளவுதான். இந்த விஷயத்தை கட்டாயப்படுறது தப்பு, கட்டாயம் தப்பு. இது கட்டாயம் படிச்சு ஆகணும் சீனா மாதிரி சொன்ன தப்பு. ஆனா விருப்பத்தின் பேர்ல எந்த லாங்குவேஜ் வேணா படின்னு சொன்னா வச்சுக்கவே, அது தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த விதத்துல மக்களுடைய கருத்து என்ன நம்ம அடுத்து பார்க்கணும். கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நாங்கள் எடுத்த சாம்பிள் இருந்து மக்கள் இந்த விஷயத்தில் என்ன விதமான கருத்து தெரிவிக்கிறாங்க 4 விதமாக பிரிச்சிட்டோம். அதாவது
தமிழ்நாட்டை 4ஆ பிரிக்கிறோம். அந்த விஷயத்தில் வடக்கு பகுதி, அதாவது வேலூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எடுத்து கருத்து கணிப்பின்படி 3வது மொழியா கூடுதலாக ஒரு மொழியை விருப்பத்தின் அடிப்படையில், கட்டாயம் கிடையாது, விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் படிக்க விரும்புனீங்கன்னா எந்த லாங்குவேஜை படிப்பீங்க, படிக்கல உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படி கேட்டதில் 84% மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. கட்டாயப்படுத்தலை, விருப்பத்தின் மேலே ஒரு 3வது லாங்குவேஜ் தன்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விரும்புகிறாங்க. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதில் ஹிந்தியை தான் பெரும்பாலான பேர் விரும்புகிறாங்க. அது ஏன்னா ஹிந்திக்கு ஆதரவான நிலைப்பாடு கிடையாது, ஹிந்தியை படிக்கணுன்ற வெறியெல்லாம் கிடையாது. அதை படித்தா தன்னுடைய குழந்தை மற்ற மாநிலங்களுக்கு நகர முடியும்னு நினைக்கிறாங்க. இதுதான். 2வது தென் தமிழகத்துக்கு வருவோம். முதலாவது வட தமிழகம் பார்த்தோம். தென் தமிழகத்து மக்கள் எடுத்த கருத்து கணிப்பில் மிக அதிர்ச்சி கூட விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதில் பெரும்பாலான கிராமங்கள் தான். அந்த கிராமங்கள் மக்களிடையே விழிப்புணர்வு இருக்குது. ஹிந்தி கற்றுக்கிறவங்களும் தப்போன்னு கிடையாது, அதில் என்ன தவறு இருக்குது? இருக்கிற 91% ஆதரவு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் தான். அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, அதுபோல் திண்டுக்கல், இந்த மாவட்டங்கள்லேருந்து 91% மக்கள் இந்த 3வது மொழியாக இலவசமாக விருப்பத்தின் பேரில் சொல்லித்தருது அரசுனா அதை பாராட்டுறாங்க, அதை வரவேற்கிறாங்க. தங்களுடைய குழந்தைகள் 3வது மொழி கற்றுக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழகத்தின் மத்திய தமிழகம் இருக்கு இல்லையா, இந்த மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களான கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், அப்புறம் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர், இந்த பகுதி மக்களில் ஏறக்குறைய 89% மக்கள் இந்த 3வது மொழியா கூடுதல் மொழியா தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருப்பத்தின் பேரில் கற்றுக் கொடுப்பதை வரவேற்கிறாங்க. அதே போல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரிஸ், ஈரோடு, சேலம், தர்மபுரி, அதுக்கப்புறம் திருப்பூர், இந்த பகுதி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களில் 90% பேர் இந்த 3வது லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, 3வது மொழி ஹிந்தி திணிப்பு இல்லாமல் மக்களின் விருப்பத்தின் பேரில் சொல்லித்தராங்கன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோன்றாங்க. ஆக ஒட்டுமொத்த தமிழகத்தில் 85% மக்களுக்கு மேலே மக்கள், அதுவும் சராசரி மக்களே இது எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. இது ஹிந்தி திணிப்பு கிடையாது, யாரை வேணும் கட்டாயப்படுத்தல அவங்க அரசு, இது கூடுதல் மொழியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. அது கற்றுக் கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குது? இதுதான் சராசரி இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய எண்ணம். ஆக மக்களுடைய விருப்பம் சரியா இருக்குது. இங்க கூடிய பிரபலங்கள் அந்த விஷயத்தை சரியா அணுகுறாங்க. ஆனா இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அரசியல் மட்டும் கிடையாது, அரசியல் தாண்டி வியாபார லாபத்தோட செயல்படுற ஒரே ஒரு இயக்கம் திமுக மட்டும்தான். திமுக மட்டும்தான் இந்த விஷயத்தை ஹிந்தி எதிர்ப்புன்ற பேர்ல மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு தெரியுது. அதுலயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்னன்னா, தயவு செய்து மாணவர்கள் இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ, எங்களுடைய தமிழக மாணவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் குதிப்பார்கள், உயிரை கொடுத்தாவது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தடுத்து ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்துவாங்கன்றாரு. அதாவது உயிரை கொடுத்தாவது, யாராவது சாக மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க திமுக. அதாவது நீட் தேர்வில் எப்படி அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்து போனதுமே அதை வச்சு பிராண்ட் வேலையை உருவாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஹிந்தி எதிர்ப்பில் யாராவது சாக மாட்டாங்கன்னு காத்து கிடக்காரு. எவ்வளவு போய் விழுத்தின்னு வச்சுக்கவே தூக்கி வச்சு அரசியல் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிற மிக அருவருப்பான அரசியலை புரிஞ்சுக்கோ, விஷயத்தை நான் சொன்னதுக்கு மேல தேடி தெரிஞ்சுக்கோ, அதோட முடிவை நீனே முடிவு பண்ணிக்கோ. நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த சூழ்ச்சி மிகுந்த அரசியலுக்குள்ள விழுந்துறாங்க. கொஞ்சம் பொறுமையா விஷயத்தை நீனும் ஒரு அலசி ஆராய்ஞ்சு, இது திணிப்பா இல்ல விருப்பத்தின் பேர் சொல்ல விரும்புறாங்களா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மத்திய அரசு அமைச்சர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருத்து தெரியுது. திணிப்பு கட்டாயம் தவறு, ஆனா விருப்பத்தின் பேர்ல படிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எவனுக்கும் இங்க அதிகாரம் கிடையாது, திமுக முதற்கொண்டு. நன்றி.